ओम साईराम। जय जय श्री स्वामी समर्था, जय जय श्री स्वामी समर्था, जय जय श्री स्वामी समर्था। சுவாமி சமர்த்த மகாராஜோடைய சங்கல்பத்தினால இந்த கோபுரம் டிவியில் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தம் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து அவருடைய லீலைகள் பற்றி நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு அவர் கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சுவாமிக்கு நம்ம எல்லாருமே நன்றி தெரிவிச்சுக்கணும். நீங்கள் எல்லாருமே இதை ரசித்து பார்க்குறேன் இல்லையா? நான் இப்போ பார்க்குறேன் கமெண்ட்ஸில் சில பேர் போடுறேன் ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் அப்படி செட்டிலாக வெறும் சாய்ராம் அப்படின்னு தான் போடுறேன். நீங்கள் எல்லாருமே உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை நீங்கள் இதில் பகிர்ந்துக்கணும். என்னென்னு கேட்டால், இந்த ஆன்மீக விஷயங்களில் சத்சங்கம்ங்கிற விஷயம் நம்ம வீட்டு அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னாக்க அதுக்கு முக்கியமான ரோல் கோபுரம் டிவி. இந்த கோபுரம் டிவி அப்படிங்கிறது சுவாமி நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அதனால தான் இந்த கோபுரம் டிவி நம்ம வீட்டுக்கே குருமார்களை பற்றி விஷயங்களை கொண்டு வருது. அவளுடைய அற்புதங்கள், அவளுடைய பக்தர்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த லீலாமிர்தத்தை பார்க்குறவங்க எல்லாருமே இதை நீங்கள் எவ்வளோ தூரம் அனுபவிக்கிறீங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதோடு இல்லாமல் குருதத்த பரம்பரைன்னு வேறு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அந்த குருதத்த பரம்பரையுடைய லிங்க்கும் இங்கே கீழே கொடுத்துருப்பா. நீங்கள் இந்த குருதத்த பரம்பரையும் நீங்கள் பார்க்கணும். எல்லாருமே திரும்ப திரும்ப ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 3 தரம் இல்லை, பார்த்து இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு தரமும் நமக்கு ஒவ்வொரு விஷயம் புலப்படும். ஏன்னு கேட்டால் இது பெரிய கடல், ஆன்மீகம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அதில் இந்த குருமகான்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மகா பெரிய அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம், குருவோடைய கடாட்சம் கிடைச்சவாள்லாம் எப்படிலாம் லைஃப்பில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைஞ்சு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி ஆகி ஆன்மீகத்தில் முன்னேறி போகிறாங்கங்கிறது தான். அதுதான் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தம், அவருடைய அவதார நோக்கமும் அதுதான். அதனால் அது எல்லோரும் நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கணும். நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் இப்போது மோகோலில் 5 வருஷம் தங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னோம். அதில் நம்ம என்னென்ன அற்புதங்கள் பண்ணுறாருங்கிறத பற்றி நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். போன எபிசோடில் நம்ம பார்த்தோம், அந்த கவே சுவாமிகளுக்கு ஆன்மீகத்தில் எப்படி முன்னேற்றத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி பிரம்மஞானம் வேணும்னு சொல்லி விளையாட்டாக கேட்ட ஒரு பக்தனுக்கு உன்னுடைய நிலைமை என்னங்கிறத புரிய வச்சு அவனை அந்த பிரம்மஞானத்தை கொடுத்து அதை திரும்ப அவன்கிட்ட எடுத்து அது என்ன அவனுக்கு உள்ள அந்த ஒரு ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேலன்ஸிங்கை கொடுத்து அவனை நல்லபடியாக அனுகிரகம் பண்ணி அனுப்பி வச்சாரெலாம் பார்த்தோம். அந்த மாதிரி சுவாமிகள் ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை பண்ணிட்டு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு வரும்போது, தாந்துல்வாடி அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு பண்டரிபுரத்துக்கு வார்க்கரி சம்பிரதாயம்னு கிளம்பி நாள் கணக்கில் நடந்து வருவோம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த ஆஷாட மாதங்கிறதுனால அப்போ பேசியிருக்கோம். பண்டரிநாதனை தரிசனம் பண்ணுறதுக்காக ஆஷாட ஏகாதசிக்கு இந்த வார்க்கரி சம்பிரதாயம்னு சொல்லிட்டு பல மைல் கணக்குகள் பல நாட்கள் அவள் நடந்துட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஜெய் ஜெய் விட்டல் ஜெய் ஹரி விட்டல், ஜெய் ஜெய் விட்டல் ஜெய் ஹரி விட்டல்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அபங்கங்கள் பாடிண்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லா இடத்துலையும் கிளப்பிண்டு கிராமமாக அவள் பயணம் செய்து, கால்நடையாக பயணம் செய்து, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பயணம் செய்து அங்கே பண்டரிநாதனை தரிசிப்பாள். அந்த மாதிரி வரவாளுக்கு பேர் வார்க்கரின்னு பேர், வார்க்கரி சம்பிரதாயம்னு பேர். கிட்டத்தட்ட 5000 பேர் அது மாதிரி வருவாங்க. அது இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லலாம் வீடியோலாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வயசானவங்கள்லாம் கொதித்து நடனம் ஆடிண்டு ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அந்த மாதிரி வரும்பொழுது அந்த ஆன்மீக பயணத்தில் வழியில் இருக்கிற கிராமங்கள்லாம் பெரிய பெரிய பண்டல்ஸ்லாம் போட்டு அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் அன்னதானங்கள் பண்ணி, அதே மாதிரி இந்த வரக்கூடிய வார்க்கரி சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் காலில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு மசாஜ் பண்ணி அவளுக்கு எல்லா விதமான சேவைகளையும் பண்ணுவாள். இந்த பாத சேவனம் இருக்குது பார்த்தீங்களா, பக்தனுக்கு கிடைக்கக்கூடிய பாத சேவனம் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ பகவான் அவாகிட்ட தான் ஓடி வருவார். அவளை தேடி கிருஷ்ணரே என்ன சொல்கிறார், என்னுடைய பாகவத பக்தர்களுக்கு தான் நான் முதல் உரிமை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது அவ்வளோ விசேஷமான அந்த தாந்தல்வாடியிலேருந்து வர அந்த பக்தர் என்ன பண்ணுறார், நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே வர்றார். வரும்போது அவருக்கு திடீர்னு சுவாமியை பார்க்குறார், அக்கல்கோட் சுவாமியை பார்க்குறார் வழியில். அக்கல்கோட் சுவாமின்னா உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணுமே, சுவாமி அப்படின்னு சொல்லியாச்சலே, சுவாமி சமர்த்தர்னு சொன்னாலே நம்ம கண்ணு முன்னால் நிற்கக்கூடிய உருவம் தேஜோமயமாக, அப்படி ஒரு பிரம்மஸ்வரூபமாக, ஆஜானுபாகுவா சுவாமியுடைய ஃபேஸ் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள். அந்த சுவாமியுடைய முகத்தில்
பல சூரியன்களுடைய பிரபை அப்படி பார்க்கலாம் நம்ம. அந்த மாதிரி சுவாமி காட்சி கொடுக்குறத பார்த்து அந்த வர்க்கரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமியோடைய தங்கிடுறார். சுவாமியோடைய தங்கி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு சுவாமியையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கும்போது சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அனுகிரகம் பண்ணும்போது அவர் அப்படியே ட்ரான்ஸ் ஸ்டேஜில் போய்ட்டார், சமாதி நிலையில் போய்ட்டார். அந்த சமாதி நிலையில் போய் அப்புறம் கண் வச்சு பார்க்கும்போது அவருக்கு பரம சந்தோஷமாக இருக்குது, அப்படியே பொங்கி வழியிறது. அப்படி ஒரு பரம சந்தோஷம் அவருக்கு இருக்கும்போது சுற்றி இருக்கிறவரெல்லாம் பார்க்குறா, ஆஹா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானே இவன் கிளம்பினதே பண்டரிநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கும் கிளம்பினான், வழியில் இந்த மாதிரி யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு இது மாதிரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானே, இது என்ன விஷயம்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் வந்து தியானத்தில் இருந்தால் கூட நான் எங்கே போகணுமோ யாரை பார்க்கணுமோ அவரை நான் என்னோடய தியானத்திலே பார்த்துட்டேன், பண்டரிநாதனாவே நான் சேவிச்சிட்டேன் சுவாமி அப்படின்றேன். சுவாமி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஜனாபாய்க்கு என்ன பண்ணினார், பண்டரிநாதனை காட்சி கொடுத்தாரா. நம்ம 2 எபிசோட் முன்னால் தான் பேசியிருக்கோம். பெரிய புயல் மழையில் ஜனாபாய் பண்டரிநாதனை தரிசனம் பண்ணுறதுக்காக வர வழியில் சுவாமியை பார்த்து அந்த மரத்தில் ஒரு நிழலுக்காக ஒதுங்கினவ சுவாமியை பார்த்தவொடனே சுவாமியே பண்டரிநாதனா தரிசனம் அவளுக்கு கொடுக்குறாரு. அப்போ சுவாமி என்ன சொல்கிறார் அவர்கிட்ட, பண்டரிநாதன் அங்கே மட்டும்தான் இருக்கானா, உன்னுடைய உடம்பு தான் பண்டரிபுரம், உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான் பண்டரிநாதன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்ம ஞானத்தை நமக்கு எடுத்து சொன்னார் இல்லையா. அதே மாதிரி இவருக்கு பண்டரிநாதனாவே காட்சி கொடுக்குறார். அந்த பண்டரிநாதனை நான் பார்த்ததுனால எனக்கு பரம சந்தோஷமாக இருக்குன்னு அவர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படும்போது சுற்றி இருக்கிறவெல்லாம் அப்படி இருக்குமான்னு யோசிக்கும்போது எல்லாருக்குமே சுவாமி பண்டரிநாதனை காட்சி கொடுக்குறார். நானே பண்டரிநாதன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணல, அவர் பண்டரிநாதனாகவே காட்சி கொடுக்குறார். அந்த பண்டரிநாதனை பார்த்தோன்னே பரம சந்தோஷமாய் எல்லாரும் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா வித்தலா வித்தலா ஜெய ஜெய் வித்தலா அப்படின்னு நாம சங்கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடுறார். அதனால் ஆன்மீகத்தில் குருவுடைய பாதத்தில் இல்லாத தெய்வங்களே கிடையாது. நமக்கு எந்த தெய்வத்தை வேணாலும் குரு காமிச்சு கொடுப்பார். அதனால தான் நம்ம வந்து குரு பக்தியை ரொம்ப விசேஷமாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த கலிகாலத்தில் குருவுடைய பக்தி, குருவுடைய பாத சேவனம், குருக்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணுறது எல்லாமே நம்மளை இறை தெய்வங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். நமக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை காமிப்பார். அதுதான் அவளுக்கு நம்ம மனசுக்குள்ளே எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வமாகவே அவள் காட்சி கொடுப்பாங்கிறது தான் இந்த சுவாமியுடைய லீலையுடைய அர்த்தம். அதனால் இதை எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு கேட்டால், இந்த பண்டரிநாதனா வந்து காட்சி கொடுக்குறதுங்கிறது தத்த அவதாரங்களுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது, ரொம்ப சுலபம். நம்மளுடைய பக்தி தான் அங்கே பிரதானம். பக்தி நல்லா இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய பலன்களும் அதே மாதிரி நல்ல பழமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்ணுறார், அவரும் ரொம்ப பக்திமான், எப்போ பார்த்தாலும் சிவனையே ஞாபகம் இருக்கும் அவருக்கு. மல்ஹாரின்னு சொல்லிட்டு மல்லாரியை எப்போவுமே நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தர். அவர் என்ன பண்ணுறார், அவர் ஒரு கைவினை கலைஞன். அந்த கைவினை கலைஞன் என்ன பண்ணுறார், மல்ஹாரி மார்த்தாண்டனையே நினச்சிட்டு இருக்கார். எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டு இருக்கிறவர் சுவாமி சமர்த்தரை வந்து தரிசனம் பண்ணுறார். சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ணும்போது அவருக்குள்ள சேவைகள்லாம் பண்ணிட்டு அவருடைய வினயத்தை பார்த்தோன்னே சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் மனசில் நினச்சிட்டு இருக்கார், சரி இவன் வந்து மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த மல்லாரி வந்து ஒரு நாள் அந்த கைவினை கலைஞன் வந்து சுவாமிகிட்ட வரும்போது சுவாமி வந்து உன் மனசில் இருக்கிற தெய்வம் யார் பாருப்ப அப்படின்ற கரெக்டாக சுவாமி வந்து மல்ஹாரி மார்த்தாண்டனாவே ஜடாமுடியோட அப்படியே பரமசிவனாக காட்சி கொடுக்குறார். அதை பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே இந்த இதில் போய்ட்டான். அப்படியே அவனுக்கு புல்லரிச்சு உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைஞ்சு ஜென்ம சாபல்யமாகி நம்ம எடுத்த அவதாரம், நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பிறப்புக்குமே ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து சுவாமியுடைய தரிசனம் கிடைக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவனுக்கு அந்த தரிசனம் கிடைச்ச உடனேயே அவனுடைய எந்த அளவுக்கு குதூகலிக்கிறதுன்னு பாருங்கள். உடனே அவன் சுவாமிகிட்ட தண்டம் சமர்ப்பித்து அவர் பாதத்தில் விழுந்து, சுவாமி பரம சந்தோஷம், உங்களை மல்ஹரி மார்த்தாண்டன் நான் சேவித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதோடு இல்லாமல் நான் மட்டும் இல்லை, என்னுடைய 42 தலைமுறைகள் எல்லாருமே சாபல்யம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமிகிட்ட தன்னுடைய கிருத்தஜைகளை தெரிவிக்கும்போது சுவாமி அவர்கிட்ட சொல்கிறார், நீ எங்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம உன் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய இறைவனை நம்ம அடையாளம் கண்டுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம மேலே வரணும்னு அர்த்தம். இது எல்லாமே இறைவனுடைய படைப்புகள், எல்லா இறைவனுடைய படைப்புகள்லையும் இறைவனை காண்பது தான் ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணி, நீ வந்து பிரமாதமாக பக்தி பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய
இறைவனை நீ அடையாளம் கண்டு அதே மாதிரி எல்லாருக்கும் அவளுக்கு செய்ய வேண்டிய சேவைகள், நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு நீ எல்லோரிடமும் இறைவனை காண்பாயாக அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அந்த உபதேசம் அவனுக்கு மட்டும் இல்லை, அந்த நெசவாளிக்கு மட்டும் இல்லை, ஏழை நெசவாளி ரொம்ப சிம்பிள் பர்சன், அவனுக்கு கிடச்சிருக்கிறது அந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்றளவும் பொருந்தும். அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்ம இறைவனை காண முடிஞ்சதுன்னா, இறைவன் எங்கே இருக்கார்? நமக்குள்ளே தான் இருக்கார். இந்த டயத்தில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும். இது ஏற்கனவே நம்ம பாபாவும் சொல்லியிருக்கார், எல்லா உயிர்களிடத்துலையும் நீ என்னை பார்க்கலான்னு சொல்லியிருக்கார். நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டுருக்கோம், எந்த அளவுக்கு செய்கிறோங்கிறது அவாவா நம்ம நம்மளே நமக்குள்ளே அதை யோசித்து அதை நம்ம என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதோடு இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அரவிந்தர்னு கல்கட்டாவிலேருந்து அந்த அரபிந்தோ என்ன பண்ணார், அவருக்கு எப்போ பார்த்தாலும் கிருஷ்ண தரிசனம் பார்க்கணும் ஒரே ஆவல். அவர் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறார், ஒரு குதிரை மேலே போகிறார். குதிரை மேலே போகும்போது அந்த குதிரை பயங்கர வேகமாக கட்டை அறுத்துன்னு போகிற மாதிரி அவருடைய கண்ட்ரோலை தாண்டி அந்த குதிரை வேகமாக ஓடுறதுன்னா மலை மேலே ஏறுறது, மலையிலேருந்து விழப்போகிறது, நிச்சயமாக நம்ம இதான் நம்மளுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி அரவிந்தர் ரொம்ப பயந்துட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவருடைய உடம்புக்குள்ளேருந்து ஸ்ரீகிருஷ்ணர் வெளியில் வர்றார். அவர் உடம்புக்குள்ளேருந்தே வெளியில் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த குதிரையை ஹார்னஸ் பண்ணி அதை சாதாரண நிலைமை கொண்டு அவருக்கு கிருஷ்ண தரிசனம் கொடுத்துட்டு அவருக்குள்ளேயே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், இறைவன்கிறவர் எங்கேயோ இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு அவரை தேடின்னு நம்ம அலைஞ்சிட்டே இருக்கணுங்கிறது இல்லை. நம்ம கூடவே இருப்பார், நம்ம கூடயே பழகிறவங்களாக யாராவனா இருக்கலாம், எந்த ரூபத்துலேயும் நமக்கு இறைவன் காட்சி கொடுக்கலாம். அதனால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சர்வாந்தர்யாமியாக இறைவனை நம்ம எப்போ அடையாளம் கண்டுக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை அடைய முடியும். அதை மிஸ் பண்ணிட்டா எந்த விதமான வித்தையும், எந்த விதமான யோக பயிற்சியும், எந்த விதமான விஷயமும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அதை மட்டும் நல்லா கிளியராக எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அதனால் இறைவன்கிறவர் எங்கேயோ இல்லை, நமக்குள்ளே தான் இருக்காருங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம அடையாளம் கொள்றதுக்கு நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கணும், அந்த தகுதியை நம்ம அடையணும். அதனால் அந்த இறைவனை நம்ம அடுத்த உள்ளவங்கள்ட்ட நம்ம இறைவனை அடையாளம் கண்டு எல்லா உயிர்களிடத்தும் நம்ம அன்பு செலுத்தணும். அப்படிங்கிறதெல்லாம் தான் தத்த அவதாரங்களுடைய முக்கியமான பாடம் நமக்கு. ஏன்னா அவளும் அதை தானே பண்ணியிருக்கா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இறைவனை அடையாளம் கண்டு தானே அவள் நமக்கு சேவைகள் பண்ணி நம்மளை சந்தோஷப்படுத்தி அவளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் காடு மேடு கல் முள் மழை வெயில்னு எதுவுமே பார்க்காம எல்லா இடங்களுக்கும் திரிந்து நமக்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் வசதிகள் எதுவுமே இல்லாமல் அவள் நடையாக அலைஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்மளை பார்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால் அவளுடைய அவதார நோக்கம் நிறைவேணும் அப்படின்னாக்க நிறைவேறிட்டான்னு கேட்டால் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அவளுடைய அவதார நோக்கம் நிறைவேறணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே இருக்கிற இறைவனையும் நம்ம கூட இருக்கிறவர்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய இறை சுரூபங்களையும் அடையாளம் கண்டு நம்மளுடைய வாழ்க்கையை மென்மைப்படுத்தின்றால் தான் நம்ம மேன்மையை அடைய முடியும். அதனால் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தத்தை லயிச்சு கேட்குறதோடு இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம மனசில் வாங்கிட்டு இதை பற்றி யோசித்து நமக்குள்ளே உண்டாகக்கூடிய ஏற்படக்கூடிய தாக்கங்கள், திருத்தங்கள், மேன்மைகள் தான் நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு போகும். அதனால் சுவாமி சமர்த்தருக்கு எல்லோரும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த எபிசோடில் நம்ம மேலேயும் பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.